இங்கே வந்து திராவிடம்னு பேசுகிறாங்க. தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனதான் கன்னடம்னு கமலஹாசன் பேசிட்டார். அப்போ கடுமையாக கர்நாடகாவில் அச்சுறுத்தல் கமலஹாசனுக்கு கருத்துரிமைக்கிறதாக. அப்போ திரையுலகத்தை சேர்ந்தவர் விஜய். ஏன் அது குறித்து வாய் திறக்கல? வாய் தந்தா கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடாது. அப்போ இங்கே தேர்தலுக்கு வர்றப்பையும் இந்த அரசியல் கட்சி தொடங்கி வர்றப்பையும் ஒரு கணக்கு, லாபநட்ட கணக்கு. அங்கே குரல் கொடுத்தாவும் லாபநட்ட கணக்கு. இது வந்து எப்படி சொல்கிறது, எந்தவித கோட்பாடும் இல்லாத உதிரிகளாக இருக்கிறாங்க. நாங்கள் எதிரி நினைக்கல, உதிரியாக இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் படிங்க, தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்கிட்டு வாங்க. மண்ணுக்கு மக்களுக்கு அவன் போராடுங்க, வீட்டை விட்டு வெளில வாங்க, களத்தில் நில்லுங்க, சண்டை போடுங்க, வாழ்த்துருங்க. மற்றபடி இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா முதல்ல நிற்க போகிறது நாம் தமிழர் கட்சி தான். வாக்கு காசு கொடுக்காம, திரை கவர்ச்சி இல்லாமல் நாங்கள் தான் களத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து 4 முனை போட்டி, நாங்கள் 2 முனை போட்டி தான். ஒரு பக்கம் திராவிடம் தான் எல்லாம் என்று சொல்கிற ஒரு முனை, இன்னொன்று திராவிடம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற ஒரு முனை.